அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்ப முன்னேற்றம் கூடுங்க. அது குடும்ப முன்னேற்றம் கூடும். பெண்களின் சுப சடங்குகள், கல்யாணம், காதுகுத்து போன்றவை நடைபெற இருக்கு. வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம சமாளித்து விடுங்க. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுங்க. அதே போல இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வர இருக்குதுங்க. இங்கிற தருணங்கள்ல வீடு மாற்றம் கூட உருவாகங்களாங்க. வாங்கும் யோகம், புதிதாக சொத்து வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல சனீஸ்வரனை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.